ஆஃப் ரோடாக இருக்கட்டும் இல்லை ஹில் ரோடாக இருக்கட்டும், ஏன் ஹைவே கூட இருக்கட்டும், இதுக்கு பேர் போன வண்டி பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன். ஸோ இந்த ராயல் என்ஃபீல்ட் இப்போ ஹிமாலயன் வச்சு ஒரு பெரிய புரட்சியை பண்ணணும்னு சொல்லிட்டு ஹிமாலயன் 450ங்கிற ஒரு வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வண்டியில் இன்னைக்கு இந்த மாடர்ன் டேஸில் டெக்னாலஜி வைஸில் எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்படி கொண்ட ஒரு ஃபுல்லி லோடட் வண்டின்னா இந்த ஹிமாலயன் 450ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன், இன்ஜின் ஸ்பெக் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கம் டு தி இன்ஜின் சைட். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 451.65 cc உள்ள ஒரு வண்டி, 40 PS ப்ரொடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இது லிக்விட் கூல்ட் இன்ஜின். என்னது லிக்விட் கூல்ட் இன்ஜினா? புரியலையே. ராயல் என்ஃபீல்டியா அப்படின்னு தான் உங்களுக்கு இருக்கும். குழப்பமா இருக்க. உங்களுக்கு தான் குழப்பம், எனக்கு இல்லை. ஆமாங்க, நம்ம ராயல் என்ஃபீல்ட் சரித்திரத்திலேயே முறையா ஒரு லிக்விட் கூல்ட் இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம ஹிமாலயன் 450ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லிக்விட் கூல்ட் இன்ஜின் மட்டும் இல்லாமல் இது 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் உள்ள ஒரு வண்டி. BS6 வேரியன்ட் 2, 43 ஷோவா USD 4 கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோஷாக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா 21 inch ரிம் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக்கில் 17 inch ரிம்ஸ் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 inch சர்க்குலர், அதாவது ரவுண்ட் ஷேப்பில் ஒரு TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, விச் இஸ் இன்டிகிரேட்டட் வித் கூகுள் மேப்ஸ். ஸோ அவ்வளோ ஆக்யூரேட்டாக கிளியராக தெரியும். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பிளிட் சீட்ஸ் இருக்குது. அண்ட் அந்த சீட்ஸோட ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக 825 mm வருது. பட் விச் இஸ் அட்ஜஸ்டபிள் டு 845 mm டு 805 mm. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 230 mm. டேங்க் பார்க்கும்போது உங்களுக்கு தோணும், ஸோ இந்த டேங்க் நிறைய பேர் சொல்லுவாங்க, இது பார்க்கறதுக்கு எக்ஸ்பல்ஸ் மாதிரி இருக்குது. அவங்க அந்த டேங்க் எக்ஸ்பல்ஸ் மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய இது பண்ணி, நம்ம ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மேசிவாக தெரியும், விச் இஸ் லைக் 17 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியான அந்த வண்டி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதில் சப்போர்ட் ஃப்ரேம்ஸ் நிறையா ஃப்ரண்ட்லேருந்து ஏற்கனவே பின்னாடி இருக்க ஹிமாலயன் மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க, விச் ப்ரொடெக்ட்ஸ் த டேங்க். ஆல்சோ உங்களுக்கு லக்கேஜ் கேரியர் வித் மேக்ஸிமம் 5 kg லோட் கொடுத்துருக்காங்க. புது எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு சைட் LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் பெரிய வண்டி, அதாவது ஒரு 1250 GS அந்த மாதிரி ஒரு வண்டியில் டெயில் லைட் இண்டிகேட்டட் வித் ரியர் சைடு இண்டிகேட்டர்ஸில் வர்றது மாதிரியே இந்த ஹிமாலயன் 450லையும் உங்களுக்கு டெயில் லைட் நார்மலாக இருக்காது. அது இண்டிகேட்டர், சைடு இண்டிகேட்டர், ரியர் சைடு இண்டிகேட்டரில் இண்டிகேட்டடாக இருக்கும். அண்ட் விச் ஹாஸ் அ டியூல் சேனல் ABS and also it has a switchable ABS. ப்ரீவியஸா இப்போ லேட்டஸ்டா லான்ச் ஆன இன்டர்செப்டரா இருக்கட்டும் இல்லை சூப்பர் மீட்டியரா இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய ஸ்விட்ச் கன்சோல் கொடுத்துருக்காங்க. பட் அதே மாதிரி தான் இருக்கு, ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா மோட் பட்டன் இருக்கு அண்ட் ஒரு நிஃப்டி ஜாய்ஸ்டிக் இருக்கு, விச் யூ கேன் கண்ட்ரோல் யர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இதோட சாசிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ட்வின் ஸ்பார்க் டியூப்லர் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் அகெயின் இட்ஸ் 17 லிட்டர். ஃபர்ஸ்ட் எவர் ராயல் என்ஃபீல்டில் உங்களுக்கு ரைடிங் மோட் இப்போ வந்திருக்கு. அதுவும் 1 இல்லை 2 இல்லை 4 ரைடிங் மோடு கொடுத்துருக்காங்க. அது என்னெல்லாம் இப்போ சொல்கிறேன். பர்ஃபார்மன்ஸ் வித் ABSங்கிற ஒரு மோட் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வித்தவுட் ரியர் ABSங்கிற ஒரு மோட் இருக்குது. எகெயின் எக்கோ வித் ABS ஒரு மோட் இருக்குது. தென் எகெயின் எக்கோ வித்தவுட் ரியர் ABS அப்படிங்கிற ஒரு மோட் இருக்குது, விச் இஸ் லைக் இம்ப்ரெசிவ். ஸோ உங்களுக்கு 4 மோட் இந்த மாதிரி இருக்குது. இட் ஹாஸ் அ ஃபியூச்சர்ஸ் லைக் ரைட் பை வயர், ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளச், உங்களுக்கு கூகுள் மேப் இன்டிகிரேஷன் இருக்குது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ எகெயின் இந்த மாதிரி ஃபுல்லி லோடடாக இருந்தால் இந்த ஒரு வண்டியை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கையில் இந்த வண்டி வரும்போது ஓட்டி நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். And this is your Royal Enfield Himalayan 450. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர். நான் தான் உங்கள் கோஸ்டி. See you from Drivespark தமிழ்.